காலகட்டத்தில் வந்து பயங்கரமான ஈஸியான விஷயம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எவ்வளோ பெரிய காரியத்தை வேணாலும் சாதிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப்பில் சிங்கிள் டச்சில் அப்படிங்கிற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நம்ம கையில் இருந்தாலுமே இதை பார்த்தாலே வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பயங்கர கடுப்பாங்க. என்னடா இது, தொட்டா தொட முடியல, ஒரு பக்கம் அழுத்தினா இன்னொரு பக்கம் அது கைப்படுது, இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ கால் பண்ணிருக்கும் போது இன்னொரு கேமராக்கு எனக்கு திருப்ப முடியல, என்ன டெக்னாலஜியோ அப்படின்னு காண்டாவர நம்ம தாத்தாஸ் பாட்டிஸ் அப்பாஸ் அம்மாஸ் அப்படிலாம் வந்து ஒரு பக்கம் இருக்குதான் செய்கிறாங்க. நம்ம இங்கேருந்து அவங்கள பார்க்குறோம்ல, பட் அங்கேருந்து இந்த ஜென்ரேஷனை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான புக் தான் A Man Called Ove அப்படிங்கிற இந்த புக்கு. இந்த புக்கை வந்து பிடிக்காதவங்க யாருமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. படித்தவங்க எல்லாருமே செம்மையான புக்கு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு தாத்தா ஓவுங்கிற ஒரு செல்லக்குட்டி தாத்தா, அந்த தாத்தாவோட லீலைஸ்ன்னு சொல்ல முடியாது, சேட்டைஸ் தான் இந்த புக் ஃபுல்லாக இருக்குது. எது பண்ணாலும் கோயின் 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 கோயின்னு வந்து இரிட்டேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு தாத்தாவை யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த புக்கு படிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இந்த தாத்தாவை. இந்த அப் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும், ஒரு கார்ட்டூன் படம். அதில் பார்த்தோம்னா ஒரு தாத்தா ஹூன்னு இருப்பார் தெரியுமா, குழந்தைங்களை பார்த்தா கூட குழந்தை மாதிரி தான் மூஞ்சி வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாத்தா வந்து லவ் பண்ண வச்சுருந்தாங்க தெரியுமா அந்த படத்தில். அதே மாதிரி தான் நம்ம ஓவும். நம்ம ஓவ் எப்படி அப்படின்னா 16 வயசுலேயே வந்து ஃபேமிலி இழந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து பெருசாக பேசுறதுக்கெலாம் பிடிக்காது. அவர் எதுனாலும் செயலில் தான். இன்னொன்று செயலைன்னா இந்த ஃபோனில் சிங்கிள் டச்சில் பண்ணுறதுலாம் கிடையாது. அவர் எதுனாலும் கைப்பட எல்லாத்தையும் எடுத்து வேலை செய்யணும், எல்லாத்தையும் நகர்த்தி வைக்கணும், அந்த மாதிரியான நாள் தான். இது நிஜமாவே நம்ம எல்லாரோட வீடுகள்லையும் நம்ம அப்பாவோ தாத்தாவோ பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா எந்த ஒரு வீட்டில் இது வேலை செய்யல அது வேலை செய்யலனாலும் உடனே இந்த ஸ்பேனர் எடு, ஸ்க்ரூ டிரைவர் எடு, எடுனா என்னென்னு பார்த்தாரு, அது எப்படி அது வேலை செய்யலாம் போகலாம், அந்த மாதிரியான இறங்குற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஓவ். இன்னொரு பக்கம் இவங்களுடைய ஒய்ஃப் எப்படி அப்படின்னா அவங்க பயங்கரமாக பேசுவாங்க. அதாவது இவர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னா அவங்க ஒய்ஃப் வந்து கலர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பயங்கரமாக விவரிச்சிருப்பாங்க. இந்த புக்கில் வந்து என்னென்னா இந்த மாதிரி நிறைய பசங்க நம்ம பார்த்தோம். நம்ம அப்பா அம்மாவே நான் வந்து எங்கள் அப்பா தாத்தாலாம் இந்த ஒரு ரேஞ்சில் தான் நான் வச்சுருக்கேன். இவங்கெல்லாம் இவ்வளோ வாய்க்கிழியே பேசுகிறீங்கல்ல, ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒயிட்டவே பேசுங்கன்னா அம்மா அனுப்புறீங்க, நீங்கள் போய் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஓவுமே எப்படின்னா திடீர்னு அவங்களுடைய லவ்வரான சொஞ்சா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரெயினில் பார்க்குறாரு. அந்த ட்ரெயினுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர் ஏறி அந்த ட்ரெயினில் அவங்க போகிற அதே ஸ்பாட்டுக்கு இவங்களும் டெஸ்டினேஷன் நோக்கி இவரும் போகிறாரு. போகும்போது இது வரைக்கும் வந்து யார்கிட்டையுமே போய் தானாக பேசுகிறதுக்கு இல்லாத ஒரு தைரியத்தை வரவழைச்சு போய் அவர் லைஃப்பில் பண்ணுற ஒரு விஷயம் தான் அவர் வரைக்கும் பண்ண பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். ஏன்னா போய் அந்த சஞ்சா பக்கத்தில் உட்கார்றாரு. அவங்க உட்காந்துருக்கும்போது அவங்க கையில் ஃபுல்லாக புக்ஸு. இவர் தான் அவருக்கு படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த அது கையில் ஏதாவது ஒன்று ஃபிசிக்கலி ஒரு ஒர்க் பண்ணுமே தவிர சும்மா இந்த பார்த்துட்டு பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சஞ்சா பக்கம் இவ்வளோ புக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதை குறுக்குன்னு பார்க்குறது, என்னத்தை இந்த பொண்ணு படிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்க இதை நோட் பண்ணுறாங்க. இன்னும் வேணாம் எட்டிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது லைட்டாக அப்படி டில்ட் பண்ணிலாம் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து எப்படின்னா இவர் பார்க்குறது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த லவ்வை வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான் ஓவோட லைஃப்பில். அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க வந்து ஆமாம் சுஞ்சா வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்டால் நான் அதுக்கு முன்னாடி வாழவே இல்லை, அவள் வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரியான இந்த கப்புள் இருக்கிற ஒரு லைஃப்பில் நிறையா சம்பவங்கள், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இது எல்லாத்தையும் இந்த தாத்தா வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் கதை. இப்படி நம்ம தாத்தா பயங்கர பைத்தியமாக இருக்கிற அந்த சொஞ்சா அப்படிங்கிற அவங்க வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த தாத்தாவுக்கு லைஃப்பில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையில் வந்து முக்கியமான விஷயம். ஆனால் அவரோட லைஃப்பில் இனிமேல், அதாவது அவங்க வர்றதுக்கு முன்னாடி லைஃபே இல்லைங்கிறவர், இவங்க இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் அவர் லைஃப்பில் என்ன இருக்க போகுது. ஸோ அதனால அவர் வந்து ரொம்ப டீசெண்டாக நம்ம இறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு, பட் இஸ் த பர்ஃபெக்ட் ஜென்டில் மேன். அதாவது அவர் இறக்கும்போது கதவு கூட தாழ்பால் போட்டு இறக்க மாட்டாராம். ஏன்னா அது நல்ல கதவு, இவனுக்கு உடச்சிட்டு வெளில வந்துட்டாருன்னா அது ரிப்பேர் ஆகிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக கதவு கூட லாக் பண்ணாமல் தான் அவர் சூசைட் ட்ரை பண்ணுறாரு. பட் நிறைய முறையை ட்ரை பண்ணியுமே ஒவ்வொரு தடவையும் இவர் இறக்க விடாமல் நிறைய சம்பவங்கள் சுற்று வட்டாரத்தில் நடக்குது. இது எல்லாமே பயங்கர ஃபன்னி இன்ஸ்டன்ஸஸாக இருக்கும். பட் எப்படி நம்ம லைஃப்பில் நமக்கு நம்ம லைஃப் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லாமல் இருக்கலாம் அப்படி நமக்கு தோணலாம். ஆனால் நம்மளோட லைஃபு நம்ம உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளையும் தாண்டி எத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த கதையில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டாக்டர் படம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட இமோஷனே இல்லாத ஒருத்தனோட நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஒரு கேள்வி கேட்டு நோ அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, லவ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். ஆனால் இதோட ஒரு 50 டைம்ஸ் வந்து இன்டென்ஸான ஒரு நபர் தான் நம்ம ஓவ். அவர்கிட்டயும் இமோஷனே இல்லாத மாதிரி இருக்கும். ஏய் உனக்கு ஈவே இறக்கம் கூட இருக்காதாயா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து ஏதாவது ஒன்று ஈவே இறக்கம் இல்லாமல் பண்ணிவிட்டு நான் சாவதானே போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கும் போது தான் ஐயோ நம்ம ஒய்ஃப்க்கு இது வந்து பிடிக்காதே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போய் சாவேன் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சு
கடைசியில் அவரால் சூசைட் அட்டம் பண்ண முடியுதா முடியலையா, அவரோட லைஃபோட பர்பஸை இதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிக்கிறாரா கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிறது தான் கதை. டிபிக்கலி நம்ம அப்பா நம்ம தாத்தா இவங்களுக்கெல்லாம் பிடிக்காத விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கும், பெண்கள் கிட்ட பிடிக்காத விஷயங்கள்னு ஒரு சிலது இருக்கும். அதை வச்சு எப்படா இதை புட்டப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான நிறைய இன்ஸ்டன்சஸ்லாம் வந்து இந்த புக்கில் சொல்லும்போது நமக்கே வந்து பயங்கரமாக ரிலேட்டபிளாக இருக்குது. நமக்கு நம்ம லைஃப்பில் பார்த்த அப்பாவோ தாத்தாவோ அவங்கெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு கதை. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான், பட் இட்ஸ் நாட் அ ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. அந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த மேன் கால்ட் ஓவ். லொடலொடன்னு பேசிகிட்டே இருக்கிற அந்த சுஞ்சா, இன்னொரு பக்கம் வந்து வாயவே திறக்காமல் எதுனாலும் செயலில் காமிக்கிற ஓவ். இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பொண்ணோட வீட்டில் சொல்லணும் இல்லையா. ஸோ பொண்ணோட அப்பா அவரும் எகெயின் ஒரு மேன் அப்படிங்கிறனால அவரும் வந்து அதிகமாக பேச மாட்டார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் தான். அதாவது ஒரு சீனில் எப்படி வரும்னா, இவங்க 2 பேரும் வந்து ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பொண்ணு வந்து அந்த பக்கமாக போயிருப்பாங்க. ஸோ வந்து சுஞ்சா அந்த பக்கம் போனோடனே ஓவோட ஃப்யூச்சர் மாமனாரும் வந்து பேசிப்பாங்க. அப்போ வந்து அந்த மாமனாரும் சரி இவருக்கும் சரி இவங்க 2 பேருக்கு பேசிக்கிறது எதுவுமே இருக்காது. அது அந்த சீனை வந்து எவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்கு காமனான ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, 2 பேருக்குமே 2 பேரையும் மீட் பண்ணுறதுல விருப்பம் கிடையாது, பேசுறதுல விருப்பம் கிடையாது. அப்புறம் எதுக்குங்க இந்த லஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா, அவங்க 2 பேருக்குமே பிடிச்ச ஒரே பொண்ணு சஞ்சா. அந்த ஒரு பொண்ணுக்காக எப்படி 2 மனுஷங்க பேசுறதுக்கே விருப்பமே இல்லாத, எவன் கூடயுமே பேச இன்ட்ரெஸ்ட் இல்லாத 2 பேர் தன்னோட பிடிச்சவங்களுக்காக எந்த அளவுக்கு போய் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன்லாம் இருக்கும். அப்புறம் இவரோட ரைட்டிங் ஸ்டைல் தான், ஆத்தரோட ரைட்டிங் ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா வந்து ஒரு டோருக்குள்ளே ஒரு பொண்ணை போட்டு அடைச்சி வச்சிருவார், ஜேர்னலிஸ்ட்டை வந்து அடைச்சி வச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் உள்ளேருந்து பேசுறது எல்லாமே வந்து டோர் பேசுது அப்படின்னு ஏதாவது வந்து சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் வச்சு அப்படியே ஒன்றும் இது சிறப்பாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அப்போ நான் சொல்கிற விதத்தில் தான் ஏதோ தப்பாக இருக்குது. ஏன்னா இந்த புக் இது வரைக்கும் படித்தவங்க யாருமே வந்து குறைய சொன்னது கிடையாது. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு புக் அப்படின்னா மேன் கால்ட் ஓவ் அப்படிங்கிற இந்த புக் தான். ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிஃப்ட் பண்ணணும்னு தோணுது, ஆனால் என்ன புக் கிஃப்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு நார்மலாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான பிக்காக வந்து நீங்கள் இந்த புக்கை சூஸ் பண்ணி இது கிஃப்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே அனந்தி ஆகிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எங்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜே அனந்தி thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயிலாக அனுப்பலாம். நான் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்க வேணாம், கேட்டால் மட்டும் போதும். அப்படின்னா பாட்காஸ்ட்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாட்காஸ்ட்டாகவும் கேட்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த ஒரு புக் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நிறைய புக்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில புக்ஸ் நானும் படிச்சிருக்கேன், ஒரு சில புக் நானும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாமே நான் குட்ரீட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இதையும் தாண்டி நீங்களும் பல புக்ஸ் வந்து அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஓகே, பாய். இப்படி கெக்க வந்து லைஃப் ஃபுல்லாக இருக்காது. ஏதாவது ஒரு டபக்குன்னு ஒரு டேமேஜ் நடக்குமே அப்படின்னு பார்த்தா மேன் கால்ட் ஓவ்ல ஓவுக்கும் வந்து ஒரு சில டேமேஜ்லாம் நடக்குது. அவர் லைஃப்பில் ஒரு ஆக்சிடெண்ட் அவர் லைஃபே மாற்றிடுது. அதுக்கு முன்னாடி ஓவ் வேறு, அதுக்கப்புறம் ஓவ் வேறு. அவரோட லைஃப்பை டோட்டலாக புரட்டி போட்ட ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதுவும் லைஃபோட மெயின் இன்க்ரீடியன்ட் தானே. உங்கள் லைஃப்லையும் அதே மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் உங்கள் லைஃபே புரட்டி போட்டிருக்கா? அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.